பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குளித்தலை தொகுதி திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் மற்றும் கிருஷ்ணாராயபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் ராஜாவை ஆதரித்து கிருஷ்ணாராயபுரம் பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு மக்கள் அலைக்கடல் போல் திரண்டனர். பொதுமக்கள் உற்சாக குரல்களுடன் துணை முதலமைச்சரை வரவேற்று திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர். ஊரகப் பகுதிகளில் கூட மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டது தேர்தல் சூழலை உற்சாகமாக மாற்றியது. பிரச்சாரத்தின் போது அரசு சாதனைகள், மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்து உதயநிதி ஸ்டாலின் விளக்கமளித்தார். மேலும் திமுக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் வலியுறுத்தினார். இந்த நிகழ்வு குளித்தலை மற்றும் கிருஷ்ணாராயபுரம் தொகுதிகளில் திமுகக்கு வலுவான ஆதரவு இருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்தது. சிறப்பான எழுச்சியான அன்பான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனைக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 17 நாட்களா தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ணி நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலையும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு கூட்டணி கட்சி சின்னத்திலையும் வாக்கு கேட்டு இருக்கேன். அதன்படி இன்னைக்கு நம்முடைய கிருஷ்ணராயபுரத்துக்கு வரை வந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சி.கே. ராஜா அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் நீங்க எல்லாம் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி குளித்தலை தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு சந்திரன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு இவங்க 2 பேரையும் மிகப்பெரிய வெற்றி உறுதியா செஞ்சிருவீங்களா? மாவட்ட கழக செயலாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், அந்நியர் ராஜேந்திரன், பல்லவி ராஜா, மாணிக்கம், சிவகாமசுந்தரி, ராஜேந்திரன், ரமேஷ் பாபு, தொகுதி பார்வையாளர் நந்தகுமார், கேசவன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் சுப்பிரமணியன், ரவிராஜா, ரகுநாதன், பாஸ்கரன், ராமலிங்கம், வீராசாமி, ராமர், அண்ணாதுரை, தியாகராஜா, கரிகாலன் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள், மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சக்திவேல், துணை அமைப்பாளர் நந்தினி யுவராஜ், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், இங்கு வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும் தங்கைகளுக்கும் பாட்டிகளுக்கும் சகோதரி அத்தனை பேர்களுக்கும் கலைஞருடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு காலையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிட்டு ஈரோடு, சேலம் மாவட்டங்கள்லாம் போயிட்டு இப்ப நாமக்கல் மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு மணிகள் கரூர் மாவட்டத்துக்கு வருகிறேன். உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது எப்படி சென்ற சட்டமன்ற தேர்தலில் 4க்கு 4 வெற்றி பெற்றோமோ, 100% வெற்றியை பெற்றோமோ, அதே மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலையும் 100% வெற்றி உறுதியா? கிருஷ்ணராயபுரத்தில் வெற்றி உறுதியா? திரு சி.கே. ராஜா வெற்றி உறுதியா? குளித்தலையில வெற்றி உறுதியா? நம்ம சந்திரனுடைய வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றி வித்தியாசத்தில் கலைஞருடைய வெற்றி பயண துவங்கின மாவட்டம் இந்த கரூர் மாவட்டம். நம்முடைய கலைஞர் 13 முறை ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனார்னா அதுக்கு தொடக்கமா இருந்த மாவட்டம் நம்ம குளித்தலை, நம்முடைய மாவட்டம். அந்த குளித்தலைக்கு உங்களை எல்லாம் நான் குளித்தலை கரூர் மாவட்டத்துக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமை அடைகின்றேன். எப்படி கலைஞர் அவர்கள் நின்ற தேர்தலாம் வென்றாரோ அதே மாதிரி கரூர் மாவட்டத்தில் அத்தனை தொகுதிகளையும் வெற்றி அப்படிங்கிற செய்தி வரணும். வருமா? நம்முடைய கிருஷ்ணராயபுரம் வேட்பாளர் சி.கே. ராஜா, எனக்கு இருக்கிற பெருமை, அவர் நான் இளைஞரணி செயலாளர், இளைஞரணியில மாவட்ட பொறுப்பாளர், மாவட்ட அமைப்பாளராக இளைஞரணியை சிறப்பாக செயல்படக்கூடியவர் தான் தம்பி சி.கே. ராஜா அவர்கள். உள்ளாட்சி அமைப்புல யூனியன் கவுன்சிலராகவும் பணியாற்றி இருக்கிறார். அதனால மக்கள் பணி, கழக பணி 2த்திலையும் நிறைய அனுபவம் கொண்டவர். சென்னைக்கு வரும்போதெல்லாம் என்னை சந்தித்து பேசுவார். அப்போதெல்லாம் இந்த தொகுதிக்கு என்ன வேணும், இந்த தொகுதியில் என்னென்ன கோரிக்கைங்கிறது ஒவ்வொருத்தையும் தெரிஞ்சு அதை அனைத்தையும் சரி செய்வதில் வல்லவர் தான் திரு சி.கே. ராஜா. அதே மாதிரி அண்ணன் சந்திரன் அவர்களும் ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்தவர். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களோடு இருக்கக்கூடியவர்.
அதை விட பெருமை குளித்தலை தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற தொகுதி. நம்முடைய குளித்தலை தொகுதி தான் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற தொகுதி. அந்த குளித்தலையில அண்ணன் சந்திரன் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு கொடுக்கிறோம். சரிங்களா? சரி, உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திச்சு கேட்கிறேன். எந்த உரிமையை கேட்கிறேன்? கடந்த 5 வருஷம் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த உரிமையில உங்களை எல்லாம் சந்திச்சு கேட்கிறேன். உதாரணத்துக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். போன தேர்தலில் சொன்னோம், செஞ்சு கட்டணமா இல்லையா? அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எல்லாத்தை விட முக்கியம் உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். மாசம் 1000 ரூபாய் 1,30,00,000 மகளிருக்கு உரிமை தொகையா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த உரிமை தொகையை உயர்த்தி தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, அதை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. ஓஎப்பி முதியோர் உதவி தொகை 1200 இல்ல, இலவச லேப்டாப் அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமா கல்லூரி மாணவ மாணவிகள் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியம், அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி அமைஞ்சோன்னு ஒவ்வொரு மகளிர் கையிலையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைச்சிருவாங்க. மகளிர் நீங்க முடிவெடுத்துக்கலாம், மின்சார பொருட்கள் தேவையோ அதை நீங்க வாங்கிக்கலாம்னு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் செய்யணும்னா, இந்த திட்டங்கள்லாம் நிறைவேறணும்னா போட்டோவா? சரி, போட்டோ வெற்றி உறுதியா? அப்ப யாரும் பேச தேவையில்ல, போட்டோ தான். அந்த போட்டோ போதுமா? போதுமா? போட்டோ நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கேவலமான போட்டோ இது. இந்த போட்டோ இப்ப உலக புகழப்பட்டுச்சு. வேற இதுக்கு யார் காரணம்? இந்த போட்டோ இப்போ இந்த அளவுக்கு உலக புகழப்பட்டிருக்கிறா யார் காரணம்? நானா? நான் இல்லை, நீங்க தான் காரணம். இந்த அடிமை கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க தயாராகிட்டீங்களா? தயாரா? இன்னைக்கு தேதி 18, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்முடைய கைகள்ல 5 நாட்கள் இருக்கு. அடுத்த 5 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? உங்க தெருவுல, உங்க வீட்டுல, உங்க பகுதியில யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, நம்முடைய தலைவர் மீண்டும் ஆட்சி அமைக்க போது உறுதி. இந்த 5 வருஷம் என்ன பண்ணிருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தோம்னா 5 வருஷம் என்ன பண்ணுவோம். எல்லாத்தை விட முக்கியம், அடிமை கூட்டத்தை சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க செய்வீங்களா? வெற்றி உறுதியா? உங்களெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் நாட்டு கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிங்க. இந்த 2 வேட்பாளரையும் கிருஷ்ணராயபுரம் வெற்றி செய்தி வரணும், குளித்தலை வெற்றி செய்தி வரணும். 2 தொகுதியும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களுடைய அன்புக்கு வரவேற்புக்கு நன்றி. ஆதரிப்பு உதயசூரியன்.